இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே பத்திரிகைகளிலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை பார்க்கலாம். முதல்ல ஈழநாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். செப்டம்பர் 21 எனது வெற்றி உறுதியானது இறுதி பிரசாரத்தில் அறிவித்தார் ரணில். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செப்டம்பர் 21 அன்று தனது வெற்றி நிலையானது என அறிவித்ததுடன் அனைத்து குடிமக்களையும் ஒன்றிணைத்து வலுவான பொருளாதாரத்துடன் வளர்ந்த தேசத்தை கட்டியெழுப்பும் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான தனது அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்தினார் என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம். ஓமந்தை விபத்தில் 2 பலி, வங்குரோத் நிலையிலிருந்து இன்றுடன் மீட்சி என்கிறதான ஒரு செய்தி. அச்சுறுத்தல் அழுத்தம் எதுவும் எனக்கு இல்லை, தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன். என்னை வேட்பாளரிலிருந்து விலகுமாறு யாரும் என்னிடம் கேட்கவில்லை, எனக்கு அந்த விதமான அழுத்தங்களையும் தரவில்லை, நான் போட்டியிடுவதால் சிலருக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் என்கிறதான செய்தி தொடர்கின்றது. திலீபனின் நினைவேந்தலுக்கு தடை கோரிய யாழ் போலீஸ் விண்ணப்பம் நீதிமன்றால் நிராகரிப்பு. தமிழ் பொது வேட்பாளருக்கே தமிழர் வாக்களிக்க வேண்டும், மக்கள் பேரெழுச்சி இயக்கம் கோரிக்கை. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழரான நாம் தமிழ் பொது வேட்பாளருக்கே வாக்களிக்க வேண்டும் என பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கம் தெரிவித்துள்ளது. சங்கு சின்னத்துக்கு மட்டும் தமிழர்களே வாக்களியுங்கள், அரியநேந்திரன் கோரிக்கை என்கிறதான ஒரு செய்தி. தமிழரசின் பிரசாரங்களுக்குள் கவனம் சிதறாது வாக்களியுங்கள், தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்கிறதான ஒரு செய்தி. உரிமைகளை வலுவுள்ளதாக்க பொது வேட்பாளரை ஆதரிப்போம், சமூக செயற்பாட்டாளர் அருந்தபாலன். வாக்களித்தவுடன் உடனே வீடுகளுக்கு செல்லுங்கள் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. அந்த செய்தியை பார்க்கலாம். எதிர்வரும் சனிக்கிழமை ஜனாதிபதி தேர்தலில் வாக்களித்த பின்னர் உடனடியாக வீடுகளுக்கு செல்லுமாறு நாட்டு மக்களிடம் தேர்தல் ஆணைக்குழு கேட்டுள்ளது. காரணமின்றி வாக்கு சாவடிகளில் அல்லது அருகில் இருக்க வேண்டாம் என்றும் வாக்காளர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். 20 லட்சம் வாக்குகளால் வெற்றி பெறுவது நிச்சயம், மொனராகலையில் நேற்று சஜித் என்கிறதான செய்திகள் முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். ஹெல்மெட் திருடப்பட்டமைக்கு எதிராக ரயில் கட்டுப்பாட்டாளர்கள் போராட்டம், அனுராதபுரம் காங்கேசந்துறை ரயில் சேவைகள் பாதிப்பு. அனுராதபுரம் ரயில் நிலையத்தின் கட்டுப்பாட்டாளர்கள் குழு ஒன்று நேற்று வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுத்தது. இதனால் அனுராதபுரம் முதல் காங்கேசந்துறை வரையான ரயில் சேவைகள் நேற்று பாதிக்கப்பட்டன. கடத்தொழிலுக்கு சென்ற முதியவரை காணவில்லை என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. நாடு முழுவதும் 716 பேர் கைது. நாடளாவிய ரீதியில் நேற்று காலை வரையான 24 மணித்தியாலத்துக்குள் மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது போதைப்பொருள் குற்றம் தொடர்பில் 716 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். வாகன ஒழுங்குபடுத்தல் ஆலையை திறந்து வைத்தார் ஜனாதிபதி ரணில் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. மகியங்கனி வீதியில் விபத்து, 1.5 வயது குழந்தை மரணம். நீண்ட காலமாக மரக்கடத்தலில் ஈடுபட்டு வந்த சந்தேக நபர் கைது. தேர்தல் மூலம் 100 கோடி ரூபாய் வருமானம், தனியார் பஸ் உரிமையாளர்கள் மகிழ்ச்சி. ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு நேற்று புதன்கிழமை இறுதிக்கட்ட தேர்தல் பிரசாரத்தில் ஜனாதிபதி வேட்பாளர்கள் ஈடுபட்டனர். பிரதான வேட்பாளர்களாக கருதப்படும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் ரன்ரகுமார் திசாநாயக்க ஆகியோர் கொழும்பை மையப்படுத்தி தமது பிரசார கூட்டங்களை ஏற்பாடு செய்தனர் என்கிறதான செய்தி தொடர்கின்றது. படுக்கையறையிலிருந்து மீட்கப்பட்ட 10 வாள்கள் என்கிறதான ஒரு செய்தி. லொரி விபத்தில் ஒருவர் காயம். டாலரின் பெறுமதி அதிகரிப்பு. 3570 கஞ்சா செடிகளுடன் ஒருவர் கைது என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. வெடிபொருட்களுடன் 4 பேர் கைது. பாடசாலை சீருடை நவம்பர் வரும். சீன அரசாங்கத்தினால் இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட பாடசாலை சீருடைகளின் முதலாவது தொகுதியை எதிர்வரும் நவம்பர் மாதம் 13 இலங்கை பெற்றுக்கொள்ள உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. பல நாள் மீன்பிடி படகில் காயமடைந்த மீனவர் மீட்பு. தொடர்ச்சியாக தமிழக செய்திகள் பக்கத்தில் பார்க்கலாம். கூட்டணி பிளவுபடாததால் மதவாத சக்திகள் விரக்தி, தமிழிசைக்கு திருமாவளவன் பதிலடி. நூற்றாண்டு விழாவின் போதும் திமுக ஆட்சியில் இருக்கும் முதல்வர் ஸ்டாலின் நம்பிக்கை. புதுச்சேரியில் வீதி மறியல், 100 பேர் கைது என்கிறதான செய்திகள் தமிழக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம். புதிய ஜனாதிபதி இன நல்லிணக்கத்துக்கு முன்னுரிமை கொடுப்பது அவசியமானது, தேசிய சமாதான பேரவை வலியுறுத்து. ஜனாதிபதி தேர்தலில் தெரிவாகும் புதிய ஜனாதிபதி இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டியது அவசியம் என்று தேசிய சமாதான பேரவை வலியுறுத்தி இருக்கின்றது. 4737 தேர்தல் முறைப்பாடுகள். பஸ்ஸில் ஏற முயன்ற பெண் சில்லுக்குள் சிக்கி உயிரிழப்பு. மீகொடை வீதியில் சிறிமெதுருவத்த பிரதேசத்தில் பஸ்ஸின் சில்லுக்குள் சிக்கி பெண் ஒருவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தங்க சிலையை திருட முயன்றவர் சிக்கினார்.
மசாஜ் நிலைய பெண்களிடமிருந்து லஞ்சம் பெற்ற கான்ஸ்டபிள் கைது. சுற்றிவளைப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளாமல் இருப்பதற்கு மசாஜ் நிலைய பணிப்பெண்களிடமிருந்து லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அனுராதபுரம் போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். அருகில் உள்ள அஞ்சல் நிலையங்களில் வாக்காளர் அட்டைகளை பெறலாம் என்கிறதான ஒரு செய்தி. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தொகுதி அமைப்பாளர் கொலை என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. சரியான வழிகாட்டலுக்கு மக்கள் வலு சேர்க்க வேண்டும். திருமலையில் அமைச்சர் டாக்டர்ஸ். கடந்த 3 தசாப்தங்களுக்கு மேலாக தமிழ் மக்களுக்கு நான் சரியான வழிநடத்தலையும் வழிமுறையுமே வழங்கி வருகின்றேன். எமது வழிமுறையை சாத்தியமானதும் என்பதும் இன்று நிரூபணமாகியுள்ளது என சுட்டிக்காட்டியுள்ள அமைச்சர் டாக்டர் தேவானந்தா, அந்த அனுபவத்தினூடாகத்தான் இம்முறை ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியும் நாட்டுக்கு அவசியமாக இருக்கின்றது. அவரை வெற்றி பெற செய்யுங்கள் என கோருகின்றேன் என்றும் தெரிவித்துள்ளார் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. போதைப் பொருள் பாதாள குழுக்கள் ஆட்சியில் முற்றாக ஒழிக்கப்படும். ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவாக ரிசாத் வவுனியாவில் பிரசாரம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்காமல் என் தலையை பரிசோதிக்க சொல்கிறார் அனுர. கிழக்கின் முன்னாள் ஆளுநர் ஹிஸ்புல்லா என்கிறதான ஒரு செய்தி. நிற்கும் பக்கத்தை வெல்ல வைப்பதே உண்மை வீரம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. நாட்டுக்கான சிறந்த தலைவரை உருவாக்க வாக்குரிமையை பயன்படுத்த வேண்டும். மன்னர் பிரஜைகள் குழு கோரிக்கை. நாட்டை மீட்டவரை தெரிவு செய்யுங்கள். விஜயகலா மகேஸ்வரன் கோரிக்கை. ரணில் அனுர டீலை மக்கள் நன்கு அறிவர். சஜித் பிரேமதாஸ் கூறுகிறார். குறைபாடுகளை நிவர்த்தி செய்து பயணிக்க நாம் இப்போதும் தயார். ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் என்கிறதான ஒரு செய்தி. சஜித் வெற்றி பெற வேண்டி கிளிநொச்சியில் வழிபாடு. அனுரவின் வெற்றி உறுதி. ஜனாதிபதி வேட்பாளர் அன்றகுமார் திசாநாயக்கவின் வெற்றி உறுதியாகியுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் மலையக மத்திய குழு உறுப்பினர் சிவபிரகாசம் தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றி உறுதியாகியுள்ளது என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. மலையக மக்களின் பங்களிப்பும் சஜித்தின் வெற்றியில் வேண்டும். ராதாகிருஷ்ணன் கோரிக்கை. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம். எந்த நேரமும் எதுவும் நடக்கும். அச்சத்தில் அம்பாறை மக்கள். காட்டு யானைகளால் காவு கொள்ளப்படும் உயிர்கள் என்கிறதான ஒரு செய்தி. உதைபந்தாட்ட போட்டி சமநிலையில் நிறைவு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. 8 ஜனாதிபதிகளும் ஏமாற்றியதே வரலாறு. கடந்த 8 ஜனாதிபதிகளுக்கும் வாக்கு போட்டு தமிழர்கள் கண்ட பலன் என்ன? 8 ஜனாதிபதிகளும் தமிழ் மக்களை ஏமாற்றியிருக்கிறார்கள். இவ்வாறு தாயக செயலணி அம்பாறை மாவட்ட இணைப்பாளரும் காரைதீவு பிரதேச சபை முன்னாள் தவிசாளருமான கிருஷ்ணபிள்ளை ஜெயஸ்ரீ தெரிவித்துள்ளார். மட்டு அமைத்தக்களி மாணவிகள் தடகள போட்டியில் சாதனை என்கிறதான ஒரு செய்தி. உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கலாம். ஸ்டேல் படைகளின் தாக்குதலில் 11,000 மாணவர்கள் உயிரிழந்தனர். நாளுக்கு நாள் மோசமடையும் காசா நிலைவரம். பயங்கர காட்டுத்தீ. பெருவில் 15 பேர் பலி. திடீரென வெடித்து சிதறிய தொலைத்தொடர்பு கருவி. 10 பேர் பலி. 2750 பேர் காயம். ரஷ்யர்களே காதலியுங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் காதல் செய்யுங்கள் என்று ரஷ்யர்களுக்கு அந்த நாட்டின் ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அறிவுரை வழங்கியுள்ளார் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. சீனாவின் சங்காயை தாக்கியது சூறாவளி. 4 லட்சம் பேர் வெளியேற்றம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம். 3 யாழ்வாசிகள் படகுடன் கைது. கடத்தலின் போது நடுக்கடலில் படகு பழுதா? இந்திய கடலோர காவல் படை விசாரணை என்கிறதான ஒரு செய்தி. தேர்தல் சுவரொட்டிகளை நீக்கும் பணியில் போலீஸ். 40 அத்தியாவசிய மருந்து வகைகள் வைத்தியசாலைகளில் தட்டுப்பாடு. 1.4 மில்லியன் ரூபாய் கப்பம் வசூலித்த 4 போலீசார் கைது என்கிறதான ஒரு செய்தி. மலையக மக்களுக்கான கோரிக்கைகளை உள்ளடக்கிய மலையக சாசனம் வெளியீடு. புலமை பரிசில் வினாத்தாள் கசிவு. கல்வி அமைச்சு விசேட விசாரணை. மறைந்த வேட்பாளருக்கு அளிக்கப்படும் வாக்குகள் செல்லுபடியற்றவையாகும் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கலாம். பரீட்சை திணைக்களம் முன்பாக ஆர்ப்பாட்டம். கழக தடுப்பு பிரிவினர் குவிப்பு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. தமிழரசு கட்சிக்குள் என்ன நடக்கிறது? மக்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் கூறுகிறார் CVK சிவஞானம். இலங்கை தமிழரசு கட்சியாகவே இருக்கின்றது. கட்சிக்குள் என்ன நடக்கின்றது என்பதை மக்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் துணைத் தலைவரும் வடக்கு மாகாண சபையின் அவைத் தலைவருமான CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். காங்கேசன் துறையில் சீமேந்து ஆலையை மீள இயக்குவது குறித்து கலந்துரையாடல். தேசிய மக்கள் சக்தியால் ஆட்சிக்கு வர முடியாது. மஹிந்த ராஜபக்ஷ நம்பிக்கை. சஜித்தின் ஆதரவாளர்களை அச்சுறுத்தினாரா விஜயகலா? ஊர்காவல்துறை போலீசில் முறைப்பாடு. பேருந்து மோதி மாணவி பலி என்கிறதான ஒரு செய்தி. அரியநேந்திரனுக்கு போலீஸ் பாதுகாப்பு என்கிறதான செய்திகள் இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம்.
பலமுறையினுடைய பிரதான செய்தி. ஜனாதிபதி தேர்தலில் சைத்துக்கு இந்தியா, அன்ரவுக்கு சீனா ஆதரவு. இந்திய ஊடகங்கள் பரபரப்பு தகவல் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெறப்போகும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி வேட்பாளரான சயித் பிரேமதாசவுக்கு இந்திய ஆதரவு வழங்குவதாகவும் அன்ரோகுமார் திசாநாயக்கவை சீனா ஆதரிப்பதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருப்பதாக அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கற்கோவளம் கடலில் ஒருவர் நீரில் மூழ்கி மரணம், ஆசிரியர் ஒருவர் மாயம் என்கிற ஒரு செய்தி. வாகன விபத்து, இளைஞன் படுகாயம். யாழ்ப்பாணம் பருத்துறை பிரதான வீதியின் சிறுப்பட்டி பகுதியில் நேற்று 10:30 மணியளவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மாவட்டபுரம் தையிட்டியில் மதுபான சாலை அமைக்க முயற்சி, பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு. சமூக ஊடகத்தில் வெளியான புலமைப்பரிசில் வினாத்தால் பரீட்சைகள் திணைக்களத்துக்கு முன்பாக பெற்றோர் ஆர்ப்பாட்டம். 3 வினாக்களுக்கும் திறந்த மதிப்பெண்கள், பரீட்சைகள் ஆணையாளர். வாக்காளர் அட்டையை ஆன்லைனில் பெறலாம், தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு. பிரதிபலிஸ்மா அதிபர் எழுதிய கடிதம் சட்டத்துக்கு முரண், சுமந்திரன் எம்பி காட்டம். சுமந்திரன் சாணக்கினால் எனக்கு உயிர் ஆபத்து இல்லை, வேட்பாளர் அரியநேத்திரன் தெரிவிப்பு. வாக்கெடுப்பு நிலையத்தில் நிழற்படம் எடுக்க தடை, தேர்தல்கள் ஆணைக்குழு. ஓமந்தையில் விபத்து, 2 உயிரிழப்பு. ஜனாதிபதி தேர்தலில் இனவாதம் எடுபடவில்லை, வெளிவார அமைச்சர் அலி ஷப்ரி என்கிறவாறு இன்றைய முன்பக்க செய்திகள் காணப்படுகிறது. உட்பக்க செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, தமிழ் பொது வேட்பாளரை 2010 நிறுத்தியிருக்க வேண்டும், முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா கருத்து என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, வாக்களித்தவுடன் உடனடியாக வீடுகளுக்கு செல்லுங்கள், மக்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு விசேட அறிவிப்பு. எதிர்வரும் சனிக்கிழமை ஜனாதிபதி தேர்தலில் வாக்களித்த பின்னர் உடனடியாக வீடுகளுக்கு செல்லுமாறும் நாட்டு மக்களும் தேர்தல் ஆணைக்குழு கேட்டுள்ளது. 40 அத்தியாவசிய மருந்துகளுக்கு தட்டுப்பாடு, சுகாதார அமைச்சு. 3 வினாக்களுக்கு திறந்த மதிப்பெண்கள், பரீட்சை ஆணையாளர் தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சை தொடர்பாக பரீட்சை திணைக்களத்துக்கு முன்பாக ஆர்ப்பாட்டம், கலத்தடுப்பு பிரிவினர் அழைப்பு என்கின்ற செய்தியும் காணப்படுகிறது. இந்தியா பங்களாதேஷ் டெஸ்ட் தொடர் என்று ஒன்று சேர்ந்த கம்பீர் கோலி. ஒரே போட்டியில் 9 கோல்கள், பேயர் மூனிச் அணி சாதனை. மாடர்ன் சாம்பியன்ஸ் லீக்கில் இங்கிலாந்துக்கு எதிரான போட்டி, ஆசியில் மாற்று வீரர்களாக 2 என்கிற ஒரு செய்தி. மகளிர் T20 தொடர் பரிசுத்தொகை ரூபாய் 19.6 கோடி என்கிறவாறு ஒரு செய்தியும் காணப்படுகிறது. மகியங்கனை விபத்தில் குழந்தை உயிரிழப்பு என்கின்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. விபத்தில் படுகாயமடைந்த குழந்தை, அவரது சகோதரர், தாய் மற்றும் முச்சக்கரவண்டி ஓட்டி சென்ற நபர் ஆகியோர் தேகித்தகண்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதில் குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது என்ற செய்தி. 1.5 வயது குழந்தை என்ற செய்தி காணப்படுகிறது. பாராளுமன்ற மாதிரி விவாதம், சாம்பியனான ஜாழ் இந்து என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. கடலுக்கு சென்ற முதியவர் மாயம், போலீசில் முறைப்பாடு என்கிற செய்தி. வல்லிபுர ஆழ்வாரின் சமுத்திர தீர்த்தோற்சவம் தொடர்பான படங்களுடன் கூடிய செய்தியும் இங்கே முன்பக்கத்திலே பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கூரையை பிரித்து பணம் கொள்ளையடிப்பு, சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையின் சிற்றுண்டி சாலையில் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை இரவு பணம் திருட்டு போயிருப்பதாக சாவச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்ட நிலையில் தான் இந்த செய்தி கிடைத்திருக்கிறது. பேருந்து சிலுக்குள் சிக்கி பெண் பரிதாப மரணம். மீகொடுதனிய பிரதேசத்தைச் சேர்ந்த 57 வயதுடைய பெண் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் என்கிற செய்தி அந்த செய்தியாக காணப்படுகிறது. ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, பழம்பெரும் நடிகை CID சவுந்தலா காலமானார் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது. சிறந்த பறவைக்கான விருது நியூசிலாந்தின் பென்குயின் தேர்வு. மலைப்பாம்புகளுடன் பிறந்தநாள் கொண்டாட்டம் அமெரிக்காவில். முதியவர்களின் நாடாகும் ஜப்பான் என்கிற செய்தி. ஜப்பானில் வசிக்கும் 60 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களின் எண்ணிக்கை முதல் முறையாக 3.62 கோடியாக அதிகரித்து புதிய சாதனை படைத்துள்ளது என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. 27 நாடுகளில் பரவியுள்ள புதிய வகை கொரோனா என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. மீண்டும் பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனை நடத்திய வடகொரியா. லெபனானில் ஒரே நேரத்தில் வெடித்த பேஜர்கள், 9 பேர் உயிரிழப்பு, 3000 பேர் படுகாயம். உலக நாடுகள் அதிர்ச்சியில். லெபனான் தலைநகர் பெய்ரூட் உட்பட பல பகுதிகளில் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. இக்குண்டுவெடிப்பு சம்பவங்களில் 9 பேர் உயிரிழந்ததுடன் 3000 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் வெளிநாட்டு செய்திகள் தெரிவித்திருக்கின்றது என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது. ஏற்றுமதி விலைய நடவடிக்கை ஊடாக தொழிலின்மை பிரச்சினைக்கு தீர்வு, வடமாகாண ஆளுநர் என்கிற செய்தி காணப்படுகிறது.
யாழ் இந்து சாரணர்களால் ஒழுங்கமைக்கப்பட்ட குருதிக்கொடை முகாம் நேற்று பாடசாலையில் இடம்பெற்றது தொடர்பான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. இந்தியாவின் முதலீட்டில் காங்கேசனில் சீமேந்து ஆலை ஆளுநர் அலுவலகத்தில் ஆரம்பகட்ட கலந்துரையாடல். வாக்களிப்பதற்காக விசேட பஸ் சேவை என்கிற ஒரு செய்தி. சங்கடஹர சதுர்த்தி உற்சவம் யாழ் வன்னை வடகிழக்கு கலட்டி வீரத்தி பிள்ளையார் தேவஸ்தான சங்கடஹர சதுர்த்தி உற்சவமானது எதிர்வரும் சனிக்கிழமை இடம்பெற இருப்பதாக அந்த செய்தி. கொடிகாமம் கொயிலாமணி பகுதியில் விபரீத முடிவெடுத்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் என்கிற செய்தி. நேற்று காலை குறித்த நபர் தனது வீட்டிலிருந்து தூக்கிட்ட நிலையில் சிரமமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். கோபிஷன் வயது 28 என்ற இளைஞனை உயிரிழந்துள்ளார். தீக்காயத்துக்குள்ளான மூதாட்டி மரணம் என்கிற செய்தி. கட்டிலால் விழுந்த குடும்பஸ்தர் மரணம் போன்ற செய்திகளும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் அன்றைய முக்கிய செய்திகளாக வலம்புரியில் இடம் பிடித்திருக்கிறது. அடுத்து நாங்கள் பார்க்கலாம் உதயனுடைய செய்திகளை. உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். திலீபனை அஞ்சலிக்க எந்த தடையும் இல்லை, போலீசாரின் சமர்ப்பணத்தில் திருப்தி இல்லை, யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றம் தெரிவிப்பு. யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் உள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவிடத்தில் அஞ்சல் நிகழ்வை நடத்துவதற்கு போலீசார் தடை கோரிய நிலையில் போலீசாரின் கோரிக்கைக்கு இணங்கி தடை விதிக்க நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம். 20 லட்சம் மேலதிக வாக்குகளால் வெற்றி பெறுவது உறுதி, சஜித் நேற்று ஆணித்தரம். வாக்காளர் அட்டைகளை அஞ்சலகத்தில் பெறலாம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலில் பின்வாங்கவே மாட்டேன், வதந்திகளை பரப்புவார்கள் நம்ப வேண்டாம், மக்களிடம் தமிழ் பொது வேட்பாளர் கோரிக்கை. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஜனாதிபதி தேர்தலிலிருந்து பின்வாங்க மாட்டேன், ஒருபோதும் நான் விலை போக மாட்டேன். இன்றுடன் தேர்தல் பரப்புரைகள் பணி முடிவுக்கு வருவதனால் அடுத்தடுத்த நாட்களில் போலி தகவல்களை பரப்ப சதிகாரர்கள் முயற்சிக்க கூடும் என்கிறதான அந்த செய்தி தொடர்கின்றது. மக்களுக்கான ஆட்சி இதுவரை நடக்கவில்லை, அனுர ஆவேசம். 22 மாவட்டங்களில் ரணில் முன்னிலை, கல்வி அமைச்சர் தெரிவிப்பு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதிகூடிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். 160 தேர்தல் தொகுதிகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைப்பாளர்களால் மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்புக்கு அமைய 22 மாவட்டங்களில் ரணில் முன்னிலையில் உள்ளார் என்று கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. ஜனாதிபதி ரணிலுக்கு வினோ எம்பி ஆதரவு. தேர்தல் பரப்புரைகள் நேற்றுடன் ஓய்ந்தன. பிரபாகரனை உயிருடன் பிடித்திருக்க வேண்டும், மஹிந்த ராஜபக்ஷ தெரிவிப்பு. இறுதிக்கட்ட போரின் போது தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை உயிருடன் பிடித்திருக்கக்கூடியதாக இருந்திருந்தால் அது இன்னும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். ஆக்சிஜனை பிடுங்கி எறிந்து நோயாளிகளை கொல்லாதீர், நாட்டு மக்களிடம் ரணில் வேண்டுகோள். கவலைக்கிடமான நிலையில் இருந்த நோயாளி அவசர சிகிச்சைக்கு பின்னர் குணமடைந்து வரும் நிலையில் அந்த மருத்துவரை மாற்றி தகுதியற்ற மருத்துவரின் கீழ் அனுமதிக்கும் தவறை நாட்டு மக்கள் செய்யக்கூடாது. ஆக்சிஜன் குறைந்து விட்டால் நோயாளிக்கு ஆபத்து ஏற்படும் என்கிறதான அந்த செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. தேர்தலின் பின் நடப்பது என்ன? தாம் ஆதரவு வழங்கும் ஜனாதிபதி வேட்பாளருக்கு தேர்தலின் பின்னடைவு ஏற்படும் பட்சத்தில் தமது அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது தொடர்பில் அரசியல்வாதிகள் ஆராய்ந்து வருகின்றனர் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. தோற்றோருக்கு மதிப்பளிப்போம், டலஸ் தெரிவிப்பு. தோல்வியடையும் ஏனைய வேட்பாளர்களுக்கு மதிப்பளிக்கும் வகையில் வெற்றியை கொண்டாடுமாறு நாட்டு மக்களிடம் கேட்டுக்கொள்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகுபெரும தெரிவித்துள்ளார். காணி போலீஸ் அதிகாரம் மாகாணத்துக்கு பகிரப்படாது, தேசிய மக்கள் சக்தி தெற்கில் தெரிவிப்பு. ராஜபக்ஷ அரசு குற்றமற்றது, நாமல் தெரிவிப்பு. தனியார் துறையினரை நான் மறக்க மாட்டேன், சஜித் தெரிவிப்பு. வேட்பாளர்களுக்கு விசேட பாதுகாப்பு. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் 38 வேட்பாளர்களில் 25 வேட்பாளர்களுக்கு விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் விஜானி குலதினக தெரிவித்துள்ளார். அடம்பின் கொடியாக தமிழர்கள் திரள்வோம், குரலற்றவர்களின் குரல் அமைப்பு அழைப்பு. வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் தன்னாட்சியை சர்வதேசத்துக்கு எடுத்து காட்டுவதற்கு தமிழ் மக்கள் அடம்பன் கொடியாய் மிடுக்குடன் அணிதிரள வேண்டும் என்று குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் செயற்பாட்டாளர் கிருஷ்ணர் ஆறுமுகம் தெரிவித்துள்ளார். பல்கலை மாணவர்கள் வாக்களிக்க விடுமுறை என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. தேர்தல் பதற்றம் தேவையில்லை. ஜனாதிபதி தேர்தலின் வாக்களிப்புக்கு பின்னரான வன்முறைகள் குறித்து பதற்றம் அடைவதை பொதுமக்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என பௌரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன கெட்டியாராட்சி வேண்டுகோள் விடுத்துள்ளார். தேர்தல் விதிமுறைகள் அலையுங்கள். தேர்தல் விதிமுறைகள் மற்றும் மோதல்கள் குறித்து முறைப்பாடு செய்ய விசேட தொலைபேசி இலக்கங்கள் தேர்தல்கள் சிக்கல்களை தீர்க்கும் பிரிவு அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் வாக்குப்பதிவின் போது இடம்பெறும் சட்டவிரோத செயற்பாடுகள் குறித்து பொதுமக்கள் முறைப்பாடு அளிக்க முடியும். அதற்கு இணங்க 01127965546
மற்றும் 0112796549 0112796589 என்கின்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைக்கலாம் என்கிறதானது செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. கப்பம் வசூலித்த போலீசார் கைது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். மருந்தடித்த மாம்பழங்கள் அதிகளவில் விற்பனை, நுகர்வோர் புலம்பல் என்கிறதான ஒரு செய்தி. இனி பிரசாரம் செய்தால் சட்ட நடவடிக்கை. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரசார காலம் நேற்று நள்ளிரவுடன் முடிவடைந்துள்ள நிலையில் குறித்த காலக்கெடுவுக்கு பின்னர் சட்டவிரோத பிரசாரத்தில் ஈடுபடுவோர் கைது செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு எச்சரித்துள்ளது. இலங்கை மீனவர்கள் தமிழ்நாட்டில் கைது என்கிறதான ஒரு செய்தி. ஒரு நாளில் 186 முறைப்பாடுகள். கடந்த 24 மணித்தியாலத்தில் ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய 186 முறைப்பாடுகள் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அளிக்கப்பட்டுள்ளன. மக்கள் நியமுள்ள அரசு அமையும். இந்த அரசியலில் ஒரு அசிங்கமான சூதாட்டம் நிலவுகின்றது. அங்குமிங்கும் தாவிக் கொண்டிருக்கிறார்கள், அங்கும் வாங்கிக் கொள்கிறார்கள், இங்கும் வாங்கிக் கொள்கிறார்கள். எனவே நாட்டை சீராக்குகின்ற உண்மையான மக்கள் நியமுள்ள அரசாங்கம் ஒன்றை நாங்கள் இந்த நாட்டில் கட்டி எழுப்புவோம். இவ்வாறு சாய்ந்தமருதில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் பிரசார கூட்டத்தில் ஜனாதிபதி வேட்பாளர் அன்ருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். வாக்குரிமையே மக்களின் புரட்சி என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. கடலுணவுகளின் விலை அதிகரிப்பு. தெற்குக்கு சோரம்போருக்கு வாக்குப்பலத்தை காட்டுவோம். ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு. கட்டுமான பணிகளுக்கு புத்துயிர் அளியுங்கள் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. தெரிவற்ற அத்திய அலுவலர்கள் மேற்பார்வையிட நியமனம் என்கிறதான ஒரு செய்தி. தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து நல்லூரில் எழுச்சி பொது கூட்டம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இவைதான் இன்றைய உதயம் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். தினக்குரலுடைய பிரதான செய்தி: வங்குரோத்து நிலைக்கு இன்றுடன் முடிவு கிட்டும். 21 முதல் புதிய பயணத்துக்கு தயாராகுங்கள் ஜனாதிபதி என்கின்ற செய்தி. ஜனாதிபதி ரணில் பொது வேட்பாளர் இடையில் நெருங்கிய தொடர்புள்ளது. அரியநேத்திரனுக்கு ஆபத்துள்ளதாக கூறும் கடிதத்தின் பின்னணி அதுவே சுமந்திரன் என்கிற செய்தி. சுமந்திரன் சாணக்கினால் எனக்கு உயிர் ஆபத்துள்ளதா? நான் அதை நம்பவில்லை என்கிறார் ப. அரியநேத்திரன். காணாமல் போனதை தேடும் பணி தொடர்கிறது. யாழ் துண்ணாலை வெள்ளுவர் ஆழ்வார் ஆலய சமுத்திர தீர்த்தத்தில் காணாமல் போனதாக கூறப்படும் இளைஞரை தேடும் முயற்சி தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் அவர் தொடர்பான தகவல் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை என்ற செய்தி. கட்டிலில் இருந்து தவறி விழுந்தவர் பலி. அது மட்டக்களப்பு பிரதேசத்தைச் சேர்ந்தவர் வரை அவ்வாறு வந்திருக்கிறார். அரியநேத்திரனுக்கு போலீஸ் பாதுகாப்பு 9 பேரில் 2 ஏற்றார் என்கிற ஒரு செய்தி. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரனுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. பொது வேட்பாளரின் பாதுகாப்பு தொடர்பாக அண்மையில் பிரதி போலீஸ் மாதிபரால் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை நிலையை கொண்டு இந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 20 லட்சம் மேலதிக வாக்குகளால் வெற்றி எதிர்க்கட்சி தலைவர் சயித் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. நாங்கள் வெற்றி பெற்றுவிட்டோம் ஜனாதிபதி வேட்பாளர் அன்ரோகுமார். அதாவது ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு முன்னரே நாட்டில் ஒற்றுமையை ஏற்படுத்துவதில் வெற்றி பெற்றுவிட்டோம் என்று அன்ரோகுமார் திசாநாயக்க தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி. தந்தை செல்வாவும் தலைவர் பிரபாகரனும் கிழக்கை புறக்கணித்து தீர்வை பெற நினைக்கவில்லை. நல்லூரில் பொது வேட்பாளர் என்கிற தலைப்பிலும் ஒரு செய்தி காணப்படுகிறது. தமிழ் தேசியத்திற்காக அகிம்சை வழியிலும் ஆயுத வழியிலும் போராட்டங்களை நடாத்திய தந்தை செல்வநாயகமும் தலைவர் பிரபாகரனும் கிழக்கை புறக்கணித்து எந்த ஒரு தீர்வையும் ஏற்பதற்கு தயாராக இருக்கவில்லை என பொது வேட்பாளர் ப. அரியநேத்திரன் கூறியுள்ளார் என்கிறவாறு அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. ரணில் சயித் அன்ரவுக்கு தமிழர் எவ்வாறு வாக்களிக்க முடியும்? விக்னேஸ்வரன் எம்பி கேள்வி என்கிற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகிறது. ஓமந்த விபத்தில் ஒருவர் பலி என்கின்ற செய்தியும் இடம் பிடித்திருக்கிறது. புலமைப்பரிசு பரீட்சை விவகாரம் அநீதி ஏற்படாதவாறு தீர்மானம் எடுப்போம் என்கிற செய்தி. அதனை பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜாசந்திர தெரிவித்திருக்கிறார். 50 வீத வாக்குகள் இவருக்கும் கிடைக்காது, குறைந்தது 53 லட்சம் வாக்குகளே கிடைக்கும் என்கிறவாறும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்க அதிகூடிய வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார், கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த என்கிற செய்தி. மாத்திரையில் வீடொன்றிலிருந்து 10 வாள்களுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகிறது. ஆட்சிக்கு வரும் வரை தமிழர் பிரச்சினை பற்றி பேசும் சிங்கள தலைவர்கள் பின்னர் அது பற்றி சிந்திப்பதில்லை. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சீனித்தம்பி யோகேஸ்வரன் என்கிற செய்தி. புலமைப்பரிசில் பரீட்சையை ரத்து செய்யுமாறு பெற்றோர் ஆர்ப்பாட்டம், கலத்தரப்பு பிரிவினர் அழைப்பு என்கிற செய்தி. கல்முனை அம்பாறை பிரதான வீதியில் வாகன விபத்து, 14 வயது மாணவி பலி. கிளிநொச்சிக்கான ரயில் சேவைகளை நிறுத்திய ரயில் நிலைய கட்டுப்பாட்டாளரின் தலைக்கவசம் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. அடுத்து ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்றது.
ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு நாட்டில் 1,71,40,354 பேர் தகுதி என்கிற ஒரு செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. போலீஸ் மாதிபர் வழக்கில் மற்றொரு மனுவும் நிராகரிப்பு. கொழும்பு காங்கிரசுடன் இடையே விசேட ரயில் சேவை போன்ற செய்திகளும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. திடீரென வெடித்து சிதறிய ஹிஸ்புல்லாவின் பேஜர்கள், லெபனானில் பரபரப்பு, 8 பேர் பலி, 2750 பேர் காயம், இஸ்ரேல் மீது குற்றச்சாட்டு போன்ற செய்திகள் இடம் பிடித்திருக்கிறது. மீண்டும் ஒரு கொலை முயற்சி, உயிர் தப்பி 2 நாட்களில் பிரச்சாரத்துக்கு திரும்பிய ட்ரம் என்கிற செய்தி. வேலை இடைவேளையில் உடலுறவு கொள்ளுங்கள், ரஷ்யர்களை வலியுறுத்தும் புடின் என்கிற செய்தி. நியூயார்க்கில் இந்து கோவில் மீது தாக்குதல், அணு ஆயுத போருக்கு தயாராகும் வடகொரியா, மீண்டும் பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனை போன்ற செய்திகளும் இடம் பிடித்திருக்கிறது. இவை தினக்குரல் பத்திரிகையுடைய முக்கிய செய்திகள்.